வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது நண்பர்கள் திருச்செந்தூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கிளம்பி போனோம். விடியற்காலை 3:30 மணிக்கு தாங்க நாங்கள் திருச்செந்தூரே வந்து சேர்ந்தோம். இரவு முழுவதும் திருச்செந்தூரில் தங்கி விடியற்காலையில் முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தாங்க நாங்கள் அங்கேருந்து கிளம்பி திருச்செந்தூரே வந்தோம். ஆனால் வரும் வழியில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. இதற்கு காரணம் மதுரை வழியாக வந்தாங்க. அதனால் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை நம்ம பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மதுரைக்கு வந்து இறங்கிட்டுங்க. இந்த மதுரையில் இறங்கினதுனால வந்து சிறிது லேட் ஆகிடுச்சுங்க. பின்பு மீனாட்சி அன்னையையும் மீனாட்சி சொக்கநாதர் ஐயனையும் சிறப்பாக தரிசனம் செய்தோங்க. தரிசனம் செய்துவிட்டு நாங்கள் வெளியே வந்தோங்க. வெளியே வந்துட்டு ஆயிரங்கால் மண்டபத்துக்குள் போனோங்க. ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளார வந்து அந்த காலத்தில் வந்து அந்த கோயில் உருவான விதத்தையும் அந்த கோயிலை வந்து எந்தெந்த மன்னர்கள் வந்து உருவாக்கினாங்க, அந்த கோயிலை வந்து யாரெல்லாம் பராமரிப்பு செஞ்சாங்க என்ற பல தகவல்களையும் அந்த கோயிலுக்குள்ளே நம்ம பார்க்க முடியுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் காலத்தில் இருந்த நாணயங்களையும் கோயில் வரைபடத்தையும் அவ்வளோ அழகாக அதில் வைத்திருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் அதில் இருக்குங்க. இங்கே நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு வருவாங்க. இதுதாங்க அனைவரும் ஃப்ரீ தரிசனத்திற்காக செல்லும் வழிங்க. முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும்போது ஆண்களுக்கு மேல் சட்டை இன்றி தாங்க தரிசனம் செய்ய அனுமதி கிடைக்கிறதுங்க. நாங்கள் திருச்செந்தூர் வந்ததுமே தங்கும் விடுதியை பார்த்து அந்த தங்கும் விடுதியில் நாங்கள் எடுத்து வந்த பொருளை எல்லாம் வைத்துக்கிட்டு பின்பு தாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே செல்ல ஆரம்பித்தோம். கோயிலுக்குள்ளே போகும்போது தூண்டுகை விநாயகர் கோயிலில் வந்து நாங்கள் தேங்காய் உடைத்து விநாயகரை வந்து வழிபட்டோங்க. வழிபட்ட பின்பு நாங்கள் நேராக கடற்கரைக்கு சென்று விட்டோங்க. கடற்கரையில் சென்று அங்கு கடற்கரையில் குளித்துவிட்டு பின்பு நாளிகை கிணற்றில் குளிக்க சென்றாங்க. நாளிகை கிணற்றில் குளித்த பின்பு நேராக முருகப்பெருமானை தரிசிக்க சென்றோங்க. பின்பு எம்பெருமான் முருகனை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தோங்க. வெளியே வந்ததும் இப்போ வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குங்க, அங்கேயும் வெங்கடேச பெருமாளையும் தரிசனம் செய்தாங்க. தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் வழியில் நமக்கு வந்து வள்ளி அம்மையாரின் குகை இருக்குங்க. வள்ளி அம்மையாரை தரிசிக்க அந்த குகைக்குள்ளே போனோம். குகைக்குள்ளே போயிட்டு வள்ளி அம்மையாரை தரிசனம் செஞ்சுங்க. அந்த குகை வந்து மிகவும் சிறப்பாக உள்ளதுங்க. நீங்கள் பார்க்கும் அந்த இடம்தாங்க தரிசனம் முடித்து விட்டு வெளியே வரும் வழியும் மேலே பிரிய தரிசனத்திற்காக செல்லும் வழிங்க இது. இதற்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க நேர் எதிரில் வள்ளி குகைக்கு செல்லும் வழி இருக்குங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் கடற்கரையில் அமைந்திருந்தும் கூட சுனாமி பேரலையில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது. கோயில் திருப்பணிகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் வந்து எல்லாமே வந்து கோபுரம் எதுவுமே வந்து சரியாக நமக்கு தெரியலைங்க. பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி உன் கணக்கு புரியலையே முருகா. பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி உன் கணக்கு புரியலையே முருகா. அறுபடை மீதிலே 100 முகம் காட்டுற ஆறுதலை தேடுற எந்த முகம் காட்டுவ அறியாம தவிக்கிறேனே முருகா. இந்த காவி கேட்பதென்ன தவறா? இப்படியே கோயிலை சுற்றிட்டு வந்தேங்க. சுற்றிட்டு வரும்பொழுது நமது நண்பர்கள் வந்து புகைப்படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. இவர் தாங்க நமது நண்பர் அன்பழகன். இவரனால தாங்க நமக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளும் ஆட்சியும் கிடைக்க காரணமானவர். இவரனால தான் நம்மளுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுங்க. பாருங்கள், இந்த கடற்கரையும் நமது முருகப்பெருமான் கோயிலும் எவ்வளோ ரம்மியமாக காட்சி அளிக்கிறதுன்று. இதற்கு எதிர் திசையில் தாங்க நாளிகை கிணற்றுக்கு செல்லும் வழி. இங்கே நீல கலரில் தெரியுது பாருங்கள்.
அதுதாங்க நாழி கிணற்றுக்கு செல்லும் வழி. இங்கே போயிட்டு நாழி கிணற்றில் இறங்கி நீராடலாங்க. கடலில் நீராடிட்டு அதுக்கப்புறம் நாழி கிணற்றில் நீராடணுங்க. போல நடப்பதென்ன சுவாமி மலையிலே, தீ கொழுந்து போல சிவப்பதென்ன திருச்செந்தூரிலே. முருகா 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 முருகா, குழந்தை போல நடப்பதென்ன சுவாமி மலையிலே, தீ கொழுந்து போல சிவப்பதென்ன திருச்செந்தூரிலே. குழந்தை வேலன கொஞ்சி விளையாடலாம், கோபக்கார குமரன எப்படித்தான் ஆடலாம். குளத்தை போல மனசு கலங்குது, குமரா தெளிய வச்சா ரொம்ப நல்லது. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் குருஸ்தலம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோயிலுங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இலவச அன்னதான கூடங்க. அன்னதானம் ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. சரி நண்பர்களே, இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறோம். முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.